இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ காஃபிக்கு பதிலாக ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு குடிங்க. உடம்பில் கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க ஒரு வாரம் தொடர்ந்து இந்த பாலை குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் முதல்ல பார்த்துடலாம். வேர்க்கடலை, ஜவ்வரிசி, பார்லி ரைஸு, கருப்பு உளுந்து, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 100 கிராம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு தோல்லாம் எடுக்கிற அளவுக்கு வறுபட்டால் போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 கப்பு உளுந்து மட்டும் 200 கிராம் சேர்த்திருக்கேன். கருப்பு உளுந்து தான் நம்ம சேர்த்துக்கணும். தோலோடு சேர்த்துனா தான் நல்லா சத்தாக இருக்கும். அதனால் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கலாம். மற்ற பொருள்லாம் 100 கிராம்னால் இது 200 கிராம் சேர்த்துக்கணும். நல்லா இதுவும் செவக்க நல்லா வறுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஜவ்வரிசி 100 கிராம் சேர்த்துருக்கேன். மாவு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இதுலேயும் அதிகப்படியான நல்லா சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது. இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் நல்லா வறுத்து பொரிஞ்சு வரட்டுன்னு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்லி ரைஸு சேர்த்துருக்கேன். அதுவும் 100 கிராம் 1 கப்பு சேர்த்துருக்கேன். பார்லி ரைஸ்லேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பையும் கொடுக்கும், எலும்புக்கு நல்ல பலத்தையும் கொடுக்கும். அதிகப்படியான சுண்ணாம்பு சத்தும் இதில் இருக்குது. இதுவும் நல்லா வறுபட்டு வரணும். நல்லா இப்போ வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நான் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டும் சேர்த்து 100 கிராம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு மட்டும் போதுன்னா நீங்கள் அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளை எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். நல்லா இது பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். எள்ளில் அதிகப்படியான கால்சியம் சத்து, இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வறுத்து இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நம்ம வறுத்து தனித்தனியாக பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டுன்னு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கணும். எல்லா பொருளுமே இப்படி தனித்தனியாக வச்சு நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து இடுப்புக்கு நல்ல வலு சேர்க்கும், எலும்பு தேய்மானத்தையும் சரி செய்யும், கை கால் வலியையும் சரி செய்யும். நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஜலிச்சுக்கலாம். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் ஜலிக்க வேண்டாம். இதை நம்ம வீட்டிலையே தயார் பண்ணுறதுனால ஜலிச்சு தான் எடுக்கணும். மிக்சியில் அந்தளவுக்கு ரொம்ப நைஸாக அரைப்படாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் குருணையும் மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஜலிச்சுக்கலாம். இப்போ பார்லி ரைஸையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதே மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சுண்ணாம்பு சத்தும் இருக்குது. இப்போ வேர்க்கடலையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை ரொம்ப அதிகமாக அரைக்கக்கூடாது. விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக நம்ம விட்டோம்னா அது எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப கெட்டியாக வந்துடும், ஜலிக்க முடியாது. அடுத்ததாக எள்ளையும் இதே மாதிரி
அரைச்சி ஜலிச்சுக்கலாம். அதோட நம்ம 1 டீஸ்பூன் சுக்கு பவுட்ரு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். சுக்கு பவுட்ரு வந்து நல்லா ஜீரணத்துக்கு உதவியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சுக்கு பவுட்ரு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம அரைச்சி கலந்து எடுத்து வச்ச மாவுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன கப்பில் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நார்மலான பச்சை தண்ணி தான் சேர்த்து நல்லா கரைச்சி, கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வரட்டுன்னு நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு அடியில் தங்கியிருக்கும், அதை நல்லா கலக்கி விட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். முன்னையே நம்ம வறுத்து தான் எல்லாமே ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் திக்காகி வந்துடும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஏலக்காயும் சேர்த்துருக்கோம், சுக்கு பவுடரும் சேர்த்துருக்கோம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கொதித்து திக்காகி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கப்புக்கு மாற்றிக்கலாம். காலையில் இதை டீக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்பு சுறுசுறுப்பாகவும் இருக்கும், ரொம்பவும் நல்லது. இப்போ நம்ம இதோட நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ பனங்கற்கண்டோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பாலோடு சேர்த்து இதை கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா பால் திரிஞ்சிடும். டம்ளரில் சேர்த்திட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து குடிச்சிக்கலாம். இல்லைன்னா ஆறின பின்னால் கலந்து குடிங்க. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.